அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின இந்த நல்ல ஈவுகளுக்காகவும், அதே போல் இந்த வாய்ப்பை அருளிய அருமை போதகரையா அவர்களுக்கும், அதே போல் போதகரம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், நாம் கடந்த வாரத்திலே பார்த்த செய்தியினுடைய தொடர்ச்சி. கடந்த வாரத்தில் நாம் எதை பார்த்தோம் என்று எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? மறந்துட்டீங்களா? கடந்த வாரத்தில் நாம் எந்த தலைப்பிலே நாம் செய்தியை பார்த்தோம்? பக்தி வைராக்கியம் என்ற தலைப்பிலே நாம் கடந்த வாரத்திலே நாம் செய்தியை பார்த்தோம். அதில் 2 நபர்களை குறித்து நாம் பார்த்தோம். அது நற்கிரியைகளுக்கான பக்தி வைராக்கியம் என்ற தலைப்பிலே நம்ம பார்த்ததில் 2 நபர்களை குறித்து பார்த்தோம். ஒன்று பினெகாசை குறித்து, இரண்டாவது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சபைகளை குறித்து வைத்த வைராக்கியத்தை, பக்தி வைராக்கியத்தை நாம் பார்த்தோம். ஆகவே இந்த நாளிலும் அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாகவே நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் தன்னுடைய மலை பிரசங்கத்திலே ஒரு ஊமையாய் ஒரு காரியத்தை சொன்னார். அது என்னவென்று உங்களுக்கு தெரியும். மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம். அதை நான் சொல்லுகிறேன். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பேரபிள் இல்லையா? ஸோ நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதி நிமித்தமாக 2 காரியங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பசி, இரண்டாவது தாகம். அப்போ கடந்த வாரத்திலே நாம் பார்த்தது நீதியிலே இருக்கக்கூடிய பசியை குறித்து நாம் பார்த்தோம். ஏன் பசி என்று சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா பசி என்று ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது அவனுக்கு வேண்டியது என்னது? ஒரு ஆகாரம் அல்லது ஒரு போஜனம். அது போஜனம் இருந்தால்தான் அவர் திருப்தி அடைய முடியும். கடந்த வாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு போஜனத்தை நிறைவேற்றின பினெகாஸ், ஒரு போஜனத்தை நிறைவேற்றின ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படி ஏன் போஜனம் சொல்லுறீங்க பிரதர் அப்படி நீங்கள் கேட்கலாம். நீதி நிமித்தமாக அவர்களுக்குள்ளே என்ன போஜனம் இருந்தது என்று பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் யோவான் 4:34 வாசிக்கலாம் யாராவது ஒருவர். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அப்படி என்றால் போஜனம் என்றால் என்ன? பிதாவினுடைய சித்தத்தையும் பிதாவினுடைய கிரியையும் நடத்தி முடிப்பதே அவர் ஒரு காரியத்திலே போஜனமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அப்படி என்றால் அந்த பினெகாஸ் தான் கர்த்தருக்காக செய்த நீதி, அது அவருக்கு ஒரு பசியாக இருந்தது, அது ஒரு போஜனமாக இருந்தது. அதன் நிமித்தமாகவே பினெகாஸ் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசித்த பின்பு அவர் 3வது ஹை பிரைஸ்டாக இருந்தார். 3வது பிரதான ஆசாரியனாக கர்த்தர் தேவன் அவரை அந்த ஸ்தானத்தில் வைத்தார். அதே போல கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டின பவுல் என்ன அடைந்தார் என்பதை நாம் பார்த்தோம் என்றால், 2 தீமோத்தேயுவிலே சொல்லும் பொழுது தன்னுடைய ஓட்டத்தை குறித்து சொல்லுகிறார், நீதியின் கிரீடத்தை குறித்து சொல்லுகிறார். நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். ஆகவே நீதியின் நிமித்தமாய் பசியாய் இருந்தவர்கள் பெற்றுக்கொண்ட காரியத்தை பார்க்கலாம். இந்த நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய அடுத்த காரியத்தை பார்ப்போம் என்றால், அதில் என்ன இருக்கிறது? பசி. 2வது என்ன இருக்கிறது? தாகம். அப்படி என்றால் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்ன? தாகம். ஒரு தாகம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இன்னைக்கு ரொம்ப தாகமாக இருக்கிறோம். என்ன சொல்கிறது? இந்த சூடு அதிகம் இல்லையா? கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடத்தில் வெப்பத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்கிறதுனால ஏகப்பட்ட மரணங்களை நாம் பார்த்துருக்கிறோம். பாகிஸ்தானில் முந்தானத்து நம்ம நியூஸ் பார்த்துருப்போம், 500 பேருக்கு மேலாக மரித்திருக்கிறார்கள். அதே போல் மக்காவுக்கு புனித யாத்திரை சென்றவர்களில் அநேக பேரை காணலை, 100,000 பேருக்கு மேலே மரித்திருக்கிறதை நாம் பார்க்குறோம். அதே போல் டெல்லி பகுதிகளிலுமே அநேக பேர் மரித்திருக்கிறாங்க. அப்போ ஒரு தாகம் இருந்தனால் அந்த தாகம் தீர்க்கப்படவில்லை என்றால் என்ன ஆகும்? ஒரு மனுஷனுக்குள்ளே மரணம் வரும். முதல்ல மயக்கம் வரும், 2வது மரணம் சம்பவிக்கும். ஆனால் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசுவோ நம்மளுடைய தாகத்தை தீர்க்கிறவர் இல்லையா? அவர் நம்ம தாகத்தை தீர்க்கிறவர். பாஸ்டர்மா சொன்னாங்க, ஆகாரனுடைய கண்களை திறந்த தேவன். அந்த நாளில் ஆகாருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆதியாகமத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், ஆகாருடைய கண்களை திறந்தது நிமித்தமாக ஒரு துறவை கண்டார்கள். அந்த துறவில் உள்ள தண்ணீரை பருகினது நிமித்தமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஒரு பெரிய சந்ததி இஸ்மவேல் மூலமாக புறப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதே போல் சிம்சோனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், சிம்சோன் 1000 பேரை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு தெரிந்த பகுதி தான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 18 முதல் 19 பார்ப்பீர்கள் என்றால், அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு பள்ளத்தாக்கிலே ஒரு பிளவை உண்டாக்கி தண்ணீரை புறப்படச் செய்கிறார். அதை பருகினது நிமித்தமாக அவன் சொல்லுகிறான். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதன் திரும்ப அதனை
அவன் குடித்த பொழுது அவன் உயிர் திரும்ப வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஆண்டவர் வந்து சிம்சோனை ஆதரித்த தேவன், சிம்சோனுடைய தாகத்தை தணித்த தேவன். அதே போல நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வனாந்தர பிரயாணத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் இரண்டு இடத்துல அவர்கள் கண்மலையில் தண்ணீரை பருகினார்கள். ஒன்று மேரிபா, ரெண்டாவது வந்து ஓரேப். இந்த இரண்டு இடத்திலும் உள்ள கண்மலையிலே வரக்கூடிய தண்ணீரை அவர்கள் பருகினது நிமித்தமாக அவர்கள் தாகம் தீர்க்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய பிரயாணத்தில் தொடர்ந்து செல்ல முடிந்தது. ஆகவே இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால் நாம் எப்படி இருக்கிறோம். ஆகவே நாம் இந்த நாளில் நாம் பார்த்தீங்கன்னா நாம் தீர்க்கிறவர்களாக இருக்கிறோமா, தாகத்தின் தலைப்பில் தாகம் தீர்க்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது தாகம் உள்ளவர்களாக இருக்கிறோமா, தாகமாக இருக்கிறோமா, இந்த இரண்டு தலைப்பின் கீழ் தான் நாம் பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் 2 ஆண்களை குறித்து நாம் பார்த்தோம் இல்லையா, பினேகாசை குறித்தும் அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்தும் பார்த்தோம். இந்த நாளிலே சிறப்பாக 2 பெண்மணிகளை குறித்து பார்க்க போகிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த அனுபவம், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அதன் மூலமாக அவர்கள் அடைந்து கொண்ட நற்காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கடந்த வாரத்திலும் நம் நற்கிரியைகளுக்காக உள்ள வைராக்கியத்தை குறித்து பார்த்தோம். அதே போல இந்த நாளிலும் தாகத்தை தீர்க்கும் பொழுது அல்லது தாகமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து, அதற்கு ஆதாரமாக உள்ள வசனம் பழைய ஏற்பாடு காலத்திலே உள்ள ஒரு சம்பவத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 25 எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 15வது வசனம். இதில் அநேக வசனங்கள் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு போனால் எனக்கு நேரம் பத்தாது. ஆகவே நான் சில வசனங்களை மாத்திரம் சொல்லிக் கொள்ளுகிறேன். முதலாவது 24வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. 15வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். அவர் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாகிய பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண்ணை குறித்து எப்படி சொல்லியிருக்கிறது என்று பாருங்கள். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாயிருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற பெண்மணியினுடைய பேர் என்னது? ரெபேக்காள். அந்த ரெபேக்காளை குறித்து சொல்லும் பொழுது அவள் மகா ரூபவதி என்றும் அவள் வந்து புருஷனை அறியாதவள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்கள் மாத்திரம்தான் நமக்கு வேதத்திலே அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவளுடைய சம்பாஷணையின் மூலமாக அவள் ஒருவருடைய கேள்விக்கு பதில் கொடுத்த அந்த வாசகங்களை வைத்து இந்த நாளிலே அவள் எந்த ஒரு பொசிஷனை எதை பெற்றுக்கொண்டாள் என்பதை நாம் நிதானமாக விவரமாக நாம் பார்க்க போகிறோம். இந்த ரெபேக்காள் மறுமொழியாய் கொடுத்த 5 காரியங்கள் வசனங்களிலிருந்து நான் பிரித்து சொல்லுகிறேன். 5 காரியங்களிலே அந்த அம்மா சொன்ன வார்த்தைகள், அந்த கன்னி பெண்ணான அந்த மகள் சொன்ன வாயின் வார்த்தைகளை நாம் சற்று ஆராய்ந்து நாம் அதற்கு பின்பாக நம்ம அதை கடந்து செல்லலாம். முதலாவதாக அந்த அம்மா ரெபேக்காள் எதை நோக்கி வருகிறாங்க? துறவை நோக்கி வருகிறார்கள். துறவை நோக்கி வரும் பொழுது துறவின் பக்கத்தில் என்ன இருக்குது? ஒரு தொட்டியும் இருக்குது. துறவுனா என்னது? அநேகர் கேள்விப்பட்டிருப்பீங்க. துறவு நம்ம ஊர்லெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? தெப்பக்குளம்னு சொல்லுவாங்க. மதுரையில் தெப்பக்குளம்னு ஒரு பேர் இருக்குது. தெப்பம் அல்லது கேணி அல்லது ஒரு குளம். வேறு எதுவும் பேர் இருக்கா? ஊற்று. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ப்ரிங் சொல்லுவாங்க. அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி ஓயாசிஸ் சொல்லுவாங்க. ஆங்கில வேதாகமத்திலே சில பதிப்பகத்தில் ஸ்ப்ரிங் என்றும் சில இடத்துல வெல் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல எப்படின்னா வனாந்தரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலைவனங்கள் பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா போய்கொண்டே இருக்கும் பொழுது சில இடத்துல அப்படி நீரூற்றுகளாய் வரும். அந்த நீரூற்றுகள் அதுதான் துறவு. தமிழில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்க. துறவுன்னு என்றால் அது ஒரு நீரூற்றை குறிக்கும். அந்த நீரூற்று எப்பொழுதும் சிறந்து கொண்டே இருக்கும். அது வற்றாதபடிக்கு வந்து கொண்டிருக்கும். இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் அல்லது சவுதி மற்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ப்ரிங் இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீரை ஸ்ப்ரிங் வாட்டர் என்று சொல்லுவார்கள். அதே போல் அந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரிங் இருந்துச்சு, துறவு இருந்தது. அந்த துறவை நோக்கி வந்த பெண்மணி தன்னுடைய குடத்தை எதில் வைத்திருக்காங்க? தோளில் வைத்து சுமந்து வந்தார்கள் இல்லையா? சுமந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல எல்லாரும் அறிந்த ஒரு சம்பவம் தான். ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்குக்காக பெண் பார்க்கும் படலம் இல்லையா? அநேகருக்கு பெண் பார்க்கும் படலம் என்பது ஒரு 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 மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். அது மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பெண்களை தன்னுடைய மணவாளிகளை பார்த்து அதில் பெண் பார்க்க போகும்போது நடந்த சம்பவங்கள் பெண்ணுக்கும் அது மிகவும் ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கும். அதே போல் ஆணுக்கும் அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது ரெபேக்காள் துறவில் இறங்கி அதில் தண்ணீர் மொண்டு கொண்டு வருகிறார்கள். அப்போ என்ன நடக்கிறது? ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், பெண் பார்க்கும் விஷயத்தில் வரக்கூடிய அந்த ஊழியக்காரன் எங்கே வந்தாங்க?
இவளை நோக்கி வருகிறார், ரெபேக்காளை நோக்கி வருகிறார். ரெபேக்காளை நோக்கி வரும் பொழுது அவர் செய்த காரியங்கள் 5 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஊழியக்காரன், ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். அநேக நேரங்களில் அது எலியேசர் என்று சொல்லுவார்கள். ஆனாலும் வேதத்திலே ஊழியக்காரர் என்று சொன்னதுனாலே நாம் ஊழியக்காரர் என்றே எடுத்துக்கொள்ளுவோம். இந்த நாளிலும் பார்த்திருக்கீங்களா, ஊழியக்காரர் ரெபேக்காளை நோக்கி வரும் பொழுது முதலாவது கேட்ட காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 25 எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி உன் குடத்திலிருந்து தண்ணீர் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். இது முதல் காரியம். அவர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, ஊழியக்காரன் கேட்கக்கூடிய முதல் கேள்வி குடிப்பதற்கு தண்ணீர் கேட்கிறார். அப்பொழுது அந்த மகளுடைய மறுமொழி என்னவாய் இருக்கிறது என்று பார்த்தால், அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவரே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க செய்தாள். இதுதான் முதல் சம்பவம். அவள் என்ன சொல்றா, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் வருகிறாரு, தண்ணீர் தேடி வருகிறார். ஆனால் அந்த மகளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? ஆண்டவரே, குடியும் ஆண்டவரே என்று சொல்லி அவளுடைய அடக்கத்தை குறித்து, அவளுடைய அடக்க சுபாவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு பெரியவர்களை எப்படி மதிக்கிறது என்று, அவர்களுடைய தாகத்தை எப்படி தீர்க்கிறது என்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல ரெபேக்காள் செய்யக்கூடிய காரியம் பாருங்க. முதலாவது அவள் குடிக்க கொடுத்தாள். இரண்டாவதாக பார்த்தீர்கள் என்றால், அவள் ஒட்டகத்திற்கும் குடித்து தீரு மட்டும் அவைகளுக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இது முதல் காரியத்தில் அவள் சொன்னது உங்களுக்கு மாத்திரம் குடிக்கிறதுக்கல்ல, ஒட்டகங்களுக்கும் நான் மொண்டு கொடுப்பேன்னு சொல்லி. அப்போ ஒட்டகங்கள் குடிக்கணும்னா எல்லாருக்குமே தெரியும், ஒட்டகங்கள் குடிக்கிற அளவு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். கண்டிப்பாகவே நிச்சயமாகவே 2 ஒட்டகத்துக்கு மேலே போயிருக்கும். ஆனால் அந்த 2 ஒட்டகத்துக்கு மேலே உள்ளதுக்கு அவ்வளோத்துக்கும் தொட்டியில் தண்ணி நிறச்சி அதை திருப்தியாகும் வரைக்கும் நான் வார்ப்பேன் என்று சொல்லி அதை செய்து முடித்தார்கள். அப்போ இது எதை குறிக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பெர்சிவியரன்ஸ். நிறைய பேர் சோர்வடைஞ்சிருவாங்க இல்லையா? நிறைய பெண்கள் பெண்கள் இல்லை, இது குறிப்பாக ஆண்களையும் தான் குறிக்கும். சொல்வதற்காக பெண்களை குறித்து சொல்லுகிறோம். அப்போ இந்த ஒரு காரியத்தில் அநேக நேரங்கள் சலித்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த பெண்மணியோ தன்னை சலித்து கொள்ளாதபடிக்கு அவள் அதில் பொறுமையாக ஒரு ஆர்வத்தோடு அந்த காரியத்தில் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நான் பார்க்கும் பொழுது அந்த ஊழியக்காரன் அவரை நோக்கி கேட்கும் பொழுது என்ன கேட்கிறார் என்றால், நீ யாருடைய மகள் என்று கேட்கிறதை வசனம் 23 நாம் பார்க்கலாம். அவள் யாருடைய மகள் என்று சொல்ல வேண்டும் சொல்லும் பொழுது, அவள் தெளிவாக சொல்லும் பொழுது தன்னுடைய ஜீனியாலஜி குறித்து சொல்கிறார். இந்த ஜீனியாலஜின் உடனே நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கிட வேணாம். நான் எதை குறிக்க வருகிறேன் என்றால், தன்னுடைய தகப்பனை மாத்திரம் சொல்லாதபடிக்கு நான் யாருடைய மில்காள், நாகோருக்கு பெற்ற பெத்துவேலின் மகள் என்று சொல்லுகிறார். அப்போ சொல்லும் பொழுது தன்னுடைய ஜீனியாலஜி குறித்து அழகாக சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அப்போ நம்ம இந்த நாளில் எப்படி இருக்கிறோம்? நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் சொல்லுவதில் நாம் எப்படி இருக்கிறோம்? எல்லாத்தையும் ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம இணைத்து கொள்ளுவோம். நம்முடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக இருக்கும். அவள் தன்னுடைய குடும்பத்தை குறித்து சொல்லியிருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் சமுதாயத்தில் பழகும் போது நாம் எப்படி சொல்லுகிறோம், நம்மளை குறித்து எப்படி நாம் வெளிப்படுத்திக் கொள்ளுகிறோம்? ஆண்டவருடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறோமா, அல்லது அறகுறையாக சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறோமா என்பதை நாம் நிதானித்து பார்த்து கொள்ள கடவோம். அதற்கு பின்பாக பார்க்கும் பொழுது அந்த ஊழியக்காரன் தங்குவதற்கு இடம் உண்டோ என்று மாத்திரம்தான் கேட்கிறாரு. ஆனால் அந்த மகள் என்ன சொல்லக்கூடிய காரியங்கள், 3 காரியங்களை குறித்து சொல்வதை நாம் பார்க்கலாம். அந்த வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் 25வது வசனத்திலே அவர் கேட்டது அந்த ஊழியக்காரன் கேட்டது வைக்கோலும் தீவனமும் ராத்தங்கவும் இடம் இருக்கிறது இல்லையா, வேண்டிய மட்டும் இருக்கிறது என்று சொல்லி. அப்போ அந்த மகள் அவர் ஒரு செல்ஃபிஷாக இல்லாதபடிக்கு தன்னுடைய காரியங்கள், தன்னிடத்தில் இருந்த காரியங்கள், தங்களுடைய ரிசோர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் எக்ஸ்போஸ் பண்ணி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பாங்கை நாம் பார்க்கிறோம் இல்லையா. அவர் கேட்டது ராத்தங்குவதற்குரிய இடம் மாத்திரம்தான். ஆனால் அந்த மகளோ, அவர் வைக்கோல், தீவனம் இருக்குது, ராத்தங்க இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 காரியங்களை குறித்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இது அந்த மகளுடைய நல்ல ஒரு இரக்க குணத்தையும் அல்லது தன்னுடைய காரியங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய காரியங்களை மறைவில்லாமல் சொல்லக்கூடியதையும் பார்க்கலாம். அனன்யா சப்ரால் அப்படி இல்லை இல்லையா, ஒரு நாளில் மறைத்தார்கள். ஆனால் இந்த மகள் தன்னிடத்திலிருந்து இருக்கக்கூடிய காரியங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வண்ணமாக ஒரு நல்ல ஒரு உபசரிப்பு, நல்ல ஒரு விசாரிப்பு உள்ள மகளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக என்ன நடக்கிறது? அந்த மகள் வீட்டிற்கு சென்று இந்த 28வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வீட்டினுடைய காரியங்களை போய் உண்மையாய் சொல்லுகிறாள். அதற்கு பின்பாக நாம் பார்ப்போம் என்றால் 4வது காரியம், அந்த மகள் அதற்கு பின்பாக அவருடைய சகோதரன் வராங்க, அவருடைய அப்பா
எல்லாம் சேர்ந்து அந்த பெண்ணுடைய காரியங்கள், அந்த சொல்கிறது அந்த அந்த ஊழியக்காரன் வந்த காரியங்கள் முகாந்திரங்கள் எல்லாவற்றையும் கேட்டு அறிந்து அந்த பெண்ணைக்கு வந்து நிச்சயிக்கலாம் என்று முடிவு செய்யும் பொழுது அந்த மகள் செய்யக்கூடிய அவள் சொல்லக்கூடிய காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். ரெபேக்காளை அழைத்து 58வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், ரெபேக்காளை அழைத்து நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்போ வந்து இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, டோட்டலி வந்து சப்மிட் பண்ணுறது, முற்றிலுமாய் தன்னை வந்து அவங்க வந்து அவர்கள் எடுத்த தீர்மானத்திற்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஒரு மிஷனோட போகிறதுக்கு வந்து அவர்கள் ரெடி ஆகிறாங்க. ஒட்டகத்துக்கு தண்ணீர் வார்த்த அதே ஒட்டகத்தில் வந்து அவங்க ஏறி போகிறதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு பின்பாக 5வது காரியத்தை நாம் பார்க்கிறோம் என்றால், இந்த 65வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், அந்த மனிதனை குறித்து ஊழியக்காரனை நோக்கி அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டு கொண்டாள். அப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த இடத்துல என்ன நடக்கிறது, அந்த சிரிய தேசத்திலிருந்து கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய அவருடைய எஜமானாகிய ஈசாக்கு பக்கத்தில் வந்த எஜமானாகிய அடையக்கூடிய என்ன சொல்ல மணவாளனாகிய ஈசாக்கை நோக்கி வரும் பொழுது ஊழியக்காரன் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இந்த 5 காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், முதலாவது அவள் துறவை நோக்கி வரக்கூடிய காரியத்திலே அவள் தண்ணீர் கொடுக்கிறவர்களாக இருந்தால் ஒட்டகத்திற்கு விசாலமாய் அதிகமாய் தண்ணீர் என்ன சொல்றது சோர்வடையாதபடிக்கு கொடுக்கிறவர்களாக இருந்தால், அதற்கு பின்பாக தன்னுடைய குடும்பத்தாரை குறித்து சொல்லுகிறதிலே அவள் தெளிவாக இருந்தால், மூன்றாவதாக அவள் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸஸையும் எல்லா காரியங்களையும் சொல்லக்கூடிய தங்களிடத்தில் இருக்கக்கூடிய வசதிகளை சொல்லக்கூடிய ஒரு பொண்ணாக இருந்தால், அதற்கு பின்பாக அவள் சென்று வீட்டில் உள்ள காரியங்களை மற்றவர்களுக்கு இந்த நடந்த காரியங்களை வீட்டிலே எல்லோருக்கும் அறிவித்தாள். அதற்கு பின்பாக தன்னை ஒப்பு கொடுத்து போகிறேன் என்று சொல்லி அது மணவாளியாக நியமிக்கப்படுவதற்கு அவள் தன்னை ஒப்பு கொடுத்தாள். அதற்கு பின்பாக தன் எஜமானாகிய அல்லது வந்து தன்னுடைய மணவாளனாகிய ஈசாக்கோடு சேர்ந்து மணவாட்டியாய் மாறினாள். அல்லேலூயா. நாம் இந்த நாளிலே நாம் நிதானித்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய துறவை நோக்கி வந்த மகள் இல்லையா, ரெபேக்காள் துறவை நோக்கி வந்த மகள். பக்கத்தில் தொட்டி இருந்துச்சு, தொட்டி ஃபுல்லாக தண்ணியை நிரப்புனா. அவளுடைய வாய் வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்க, எந்த அளவுக்கு அவருடைய ஒரு நற்குணசாலியாய் நல்ல எண்ணங்களோடு இருந்தாங்க இல்லையா. நல்ல எண்ணங்களோடு இருந்த ஒரு மகள் தன்னை எப்படி வந்து தன்னுடைய அந்த வாழ்க்கையினுடைய காரியங்கள் எப்படி மாறுகிறது என்று பாருங்கள். துறவை நோக்கி வந்த ஒரு மகள், ஒரு புருஷனை அறியாத ஒரு பெண் மணவாட்டியாய் நியமிக்கப்படுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆகவே நாம் துறவி இந்த நாளிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் மணவாட்டியாய் மாறி இருக்கிறோமா, மற்றவர்களுடைய தாகத்தை தீர்க்கும் பொழுது நாம் மணவாட்டியாய் மாறி இருக்கிறோமா என்பதை நாம் நிதானித்து பார்ப்பதற்கு நாம் இந்த நாளிலே நம்மளை ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வோம். ஆகவே ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நாம் மிகவும் என்ன சொல்கிறது மற்றவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மளை வந்து ஆண்டவர் வந்து ஒரு மணவாட்டியினுடைய ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போகிறதை நாம் பார்க்கலாம் இல்லையா. நமக்கு தெரிந்த ஒரு பாடல் தான் இல்லையா, ஊற்றில் வந்து அவள் வந்த ஊற்றில் வந்து ஒரு நல்ல தண்ணீர் இருந்தது. நம்முடைய இருதயமாகிய ஊற்றில் இந்த நாள் எப்படி இருக்கிறது? ஊற்றிலிருந்து நல்ல தண்ணி வருதா? நம்முடைய இருதயமாகிய ஊற்றிலிருந்து எப்படி தண்ணி வருது? நம்முடைய இருதயமாகிய ஊற்றிலிருந்து நம்மளுடைய தண்ணீர்கள் எப்படி வருகிறது, எப்படி புறப்பட்டு வருகிறது? நாம் அதை எடுத்து மற்றவர்கள் பருகச் செய்கிறோமா என்பதை நாம் இந்த நாளில் நம்மளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான். அப்படி நம்முடைய ஊற்று, நம்முடைய துறவு இந்த நாளிலே வந்து ஒரு எம்டியாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்போம். ஒரு பாடல் வழியாக நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்போம். இது எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான் இல்லையா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே நீர் பொங்கி பொங்கி வா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? உண்மையாக நாம் உணர்ந்து பாட வேண்டும். இன்றைக்கு நாளில் நம்ம வந்து துறவு எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய ஊற்று எப்படி இருக்குது என்பதை நாம் உணர்ந்து பாடுவோம் இல்லையா. எல்லாரும் பாடுவோமா? ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா.
ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆம், நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த நாளில் நம்முடைய இருதயமாகிய ஊற்று துறவிலிருந்து ஜீவ தண்ணீரை நிச்சயமாக புறப்படச் செய்வார். அதை விசுவாசித்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் பாட்டாவே பாடியிருக்கிறோம். நம்முடைய இருதயத்திலிருந்து நம்முடைய ஊற்றுக்கள் திறக்கப்பட்டு இந்த நாளில் நல்ல தண்ணீர் ஜீவ தண்ணீராய் வர கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது மிகவும் மங்கலாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். எரேமியாவுக்கு எழுதின நிருபம், எரேமியா 2வது அதிகாரம் 17வது வசனம். அது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட ஒரு பகுதி. 2:13 சிஸ்டர். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இதில் 2 பகுதியை நாம் பார்க்கலாம் இல்லையா? நம்ம இப்போ ஜீவ தண்ணீரே எந்த தேவ ஆவியே அப்படின்னு சொல்லி நம்ம பாடணும் இல்லையா? இந்த நாளில் நம்மளுடைய ஊற்றுகள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஒரு எச்சரிக்கை. ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற காரியத்தை இந்த வசனத்தின் மூலமாக பார்த்து கொள்ளலாம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள் என்று ஆண்டவர் அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது ஜீவ ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். நம்ம பார்த்த இவங்களுடைய ரெபேக்காளுடைய விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த ஜீவ ஊற்றை நாடி வந்தார்கள். அதே போல் அவளுடைய தொட்டி நல்ல தொட்டியாக இருந்தது. அதே போல் நாம் இந்த நாளிலே மறுபடியும் ஜீவ ஊற்றை உயிர்ப்பித்திருக்க நாம் இந்த நாளில் நம்முடைய தொட்டி எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று நிதானித்து பார்த்து கொள்ளுவோம். அதே போல் நம்முடைய ஊற்று தண்ணீர் எப்படி வருகிறது, நம்முடைய ஜீவ ஊற்றாகிய ஆண்டவராக இயேசுவை நாம் வைத்திருக்கிறோமா என்பதை நாம் ரொம்ப எச்சரிக்கையோடு ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக நாம் அதை பற்றி கொண்டு அதில் அவருடைய அந்த ஜீவ தண்ணீர் வழியாக நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதிலே ஆண்டவர் மிகவும் ஒரு எச்சரிக்கையாகவும் ஒரு அக்கறையாகவும் நம்ம மேலே சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஆக இதே போல் இந்த நாளில் நம்ம அநேக நபர்கள் நமக்கு தெரிந்தவர்களாக இருப்பாங்க, நம்ம நண்பர்களாக இருப்பாங்க, உற்றார்களாக இருப்பாங்க, உறவினர்களாக இருப்பாங்க. அவர்கள் கூட நிறைய பேர் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருப்பாங்க இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட நபர்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நாம் எப்படி என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, உம்மை விட்டு போயிட்டாங்களே, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி உண்மை விட்டு போயிட்டாங்களே. அதே போல் அவங்க வேறு ஆப்ஷன்ஸ், வேறு தொட்டிகளை கட்டி கொண்டாங்களே, அது தண்ணீர் பிடிக்காதபடிக்கு உள்ள தொட்டிகளை வெட்டி அவங்களுக்கு அதுதான் நிஜம் சொல்லி, அதுதான் தங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லி தங்களை ஒரு மாய்மால வாழ்க்கைக்குள்ளே நடத்தி கொண்டு போகிறார்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அங்கலாய்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். அந்த அங்கலாய்ப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் உண்டாகும் பொழுது தான் நாம் மனவாட்டியாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் மனவாட்டியாக ஆக வேண்டும் என்ற காரியத்திலே நம்ம அதிக உத்தரவாதத்தோடும் ஒரு நிச்சயத்தோடும் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்வையிடுவோம். அதே போல் நாம் இப்படிப்பட்ட வழி விலகி இருந்தார்கள் என்றால் ஜீவ ஊற்றை பெற்ற நாம் ஜீவ ஊற்றை பெறாதவர்களுக்காக வெடிப்புள்ள தொட்டிகளை வைத்திருக்கிற ஜனங்களுக்காக நாம் அங்கலாய்த்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் செய்து நாம் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு நம்முடைய ஊற்றிலிருந்து நல்ல கனிகளும் நல்ல வரங்களும் அவர்களை செம்மைப்படுத்தும் வண்ணமாக கர்த்தர் நம்மை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. 2வது காரியம், நாம் தாகமாக இருக்கிறோமா? நாம் தாகமாக இருக்கிறோமா? முதலாவது, நாம் தாகம் தீர்க்கிறவர்களாக இருக்கிறோமா என்ற காரியத்தை பார்த்தோம். 2வதாக, நாம் தாகமாக இருக்கிறோமா? தாகமாக இருக்கிறோமா என்று சொன்னா என்னது? ஆமாம், தாகமாக இருக்கிறேன். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது, குற்றுயிராய் தொங்கும் பொழுது, நமக்காக அவர் தொங்கும் பொழுது அவர் 7 வசனங்களில் சொன்ன ஒரு வசனம் என்னது? தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோவான் 19:28 எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த வசனம் யோவான் 19:28. அதன் பின்பு
எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். அப்போ ஒரு மனுஷனுடைய தாகம் தீர்க்கப்படவில்லை என்றால் என்ன ஆகும்? மரணம் வரும் இல்லையா? மயக்கம் வரும், பின்பு மரணம் வரும். அப்போ இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்து, தேவகுமாரன் மனுஷனாய் பிறந்து, சிலுவையில் முற்றிலுமாய் ஆல்மோஸ்ட் எல்லாமே அவர் கம்ப்ளீட்டாக எல்லா என்ன சொல்கிறது, ஒரு கடைசி என்ன சொல்கிறது, அவர் ஜீவனை கொடுக்கக்கூடிய கடைசி நேரத்தில் அவர் என்ன சொல்லுகிறாரு? தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறது நாம் பார்க்கலாம். அப்போது அந்த தாகம் எதை குறிக்கும்? ஆண்டவர் சொல்லக்கூடிய தாகம் அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட தாகமா? சரீரத்தில் ஒரு தாகம் வந்திருக்கும், அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ரோமப்போர் சேர்வில் என்ன கொடுத்தாங்க? காடியை கொண்டு கொடுத்தாங்க, ஆண்டவர் தாகமாக இருக்கிறது ஒன்று. ஆனால் ஆண்டவர் அதை வாங்க மறுத்து விட்டார். அப்போ ஆண்டவருடைய தாகம் எதை நோக்கி இருக்கிறது? ஆண்டவருடைய தாகம் இதற்காக தாகமாக இருந்தார், ஆத்துமாக்களுக்காக. ஆண்டோடைய விருப்பம் என்ன? என் பிள்ளைகள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் எங்களோடு கூட என்னோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பது அந்த இதுதான் தாகம். இந்த தாகத்தை உணர்வு வகையாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுடைய எளிய முறையில் நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல கிராமங்களிலோ அல்லது நகரங்களிலோ பெற்றோர்கள், பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்தங்கினவர்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அல்லது அவர்கள் தங்களுடைய வருமானத்திலே அல்லது கல்வி அறிவிலே குறைவாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க தங்களுடைய பிள்ளைகளை குறித்து? என் பிள்ளை எப்படியாவது நான் தான் கஷ்டப்பட்டேன், அதனால் ஆட்டோ ஓட்டியாவது, இப்படி பண்ணியாவது, கூலி வேலை செய்தாவது, வண்டி இழுத்தாவது நான் எப்படியாவது என் பிள்ளைய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா அல்லது ஒரு டாக்டரா, இன்ஜினியரா இப்படிலாம் படிக்க வச்சிடறோன்னு சொல்லியிருப்பாங்கள்ல. அது என்னது? ஆசையா, கனவா, தாகம். அது ஒரு தகப்பனுடைய, ஒரு தாயினுடைய தாகம். அந்த தாகம் எப்போ நிறைவேறுது? அவன் எப்போ அப்பா நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டேன்னு சொல்லும் பொழுது தான் அந்த தாகம் அந்த மனுஷனுக்கு நிறைவேறும். அப்பா இப்போ நான் பட்ட பிரயாசங்கள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமாயிருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடிக்கு அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாம் தாழ்த்தி சிலுவையினுடைய முடிவு பரியந்தம் நம்மை தாழ்த்தி நமக்காக ஜீவன் கொடுத்து அந்த நாளில் அவர் சொன்னது என்னது? தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி. அப்போ அந்த தாகத்தை நாம் இந்த நாளில் நிறைவேற்றுகிறோமா? அந்த நாளில் ஆண்டவர் சிலுவையில் தொங்கும் பொழுது அந்த தாகத்தை நிறைவேற்றினதில்லை. அந்த தாகத்திற்கு ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் கொடுத்த மாதிரி அந்த தாகத்தை ஆற்றின ஒரு நபர் யார் என்று பார்ப்பீர்கள் என்றால் அந்த பக்கத்தில் இருந்த ஒரு திருடன் இல்லையா? மனம் திரும்பின திருடன். எடுத்துக்கொள்ளுங்கள், லூக்கா 23வது அதிகாரம் 43. இன்றைக்கு நீ இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ முதலாவது தாகத்திற்கு ஒரு சின்ன ஒரு ஆற்றுக்கோலாய் இருந்த ஒரு நபர் யாரு? அந்த இடத்துல ஒரு மனம் திரும்புதல் உண்டான உடனே ஆண்டவருடைய சிலுவையினுடைய அந்த தாகம் ஆரம்பிக்கிறது. அந்த ஆரம்பித்ததில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஆண்டவர் பரலோகத்திற்கு சென்றாலும் இந்த நாளிலும் அவர் பிதாவினுடைய வலது பாசத்தில் வீட்டிருந்தாலும் அவருடைய தாகம் இன்னும் தாகமாக தான் இருக்கிறாரா இல்லையா? நிச்சயமாக ஆண்டவர் தாகத்தோடு தான் இருக்கிறாரு. அவருக்கு வேண்டியது ஆத்துமாக்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டியது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. அப்படி என்றால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது தான் அவருடைய போஜனமும் இப்போ தாகமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே அந்த தாகத்தை நிறைவேற்றின மனுஷன் அந்த தாகத்திற்கு முதலாவது கொடுத்த ஆண்டவருடைய தாகத்தை சற்று ஆற பண்ணின ஒரு மனுஷன் அந்த சிலுவையிலே மனம் திரும்பின அந்த திருடன். இரண்டாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த 44வது வசனத்தை எடுத்துக்கொண்டீர்கள். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாக இருந்தது, 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாக இருந்துச்சு. நம்ம இப்போ இருக்கக்கூடிய நேரம் என்னது? 6வது மாதத்தில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டு உண்மையாகவே சொல்ல போனால் நம்ம இருக்கக்கூடிய நேரம் 6வது மணி வேளை. ஏன்னா அதுக்கப்புறம் அந்தகாரம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாளிலே நாம் 6ஆம் மணி நேரத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த 6ஆம் மணி நேரம் ஒரு கிருபையின் காலம். இந்த கிருபையினுடைய அந்த லாஸ்ட் டிப்பில் நம்ம நின்றுட்டுருக்குறோம். அதனால நாம் தாகம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் செய்த அந்த அவருடைய தாகத்தை நிறைவேற்றவர்களாக ஆண்டுடைய முகத்தில் எப்படியாவது நம்ம ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும். அந்த ஒரு தாகத்தோடு நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணியில் நாம் செயல்பட வேண்டும். இதற்கு நாங்கள் ஃபஸ்ட்டு காரியம் தாகத்தை குறித்த விஷயத்தில் முதலாவது தாகம் தீர்க்கிறவர்களாக இருக்கிறங்கிறது ரெபேக்காளை குறித்து பார்த்தோம். தாகமாக இருக்கிறோமா என்பதில் நாம் ஒரு பார்க்கக்கூடிய இரண்டாவது பெண்மணி அல்லது ஒரு ஸ்திரீ, சமாரியா ஸ்திரீ. அது எல்லோருக்கும் தெரிந்தது. யோவான் 4வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரயாணத்திலே களைப்படைந்தவராக வருகிறது நாம் பார்க்கிறோம். யோவான் 4வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். முழுவதுமாய் நாம் அதைத்தான் எப்படி ரெபேக்காளுடைய விஷயத்தில் நம்ம தியானித்தோமோ அதே போல்
நம்ம வந்து இவங்களுடைய சமாரிய ஸ்திரீனுடைய வாழ்க்கையை குறித்து நான் பார்க்க போகிறோம். ரோமர் எழுதின மன்னிக்கும் யோவான் 4 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், அதை வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பின்பாக நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். யோவான் 4:6 ஒருவர் வாசிக்கலாம். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாக இருந்தது. சிலுவையில் அந்த முதல் ரட்சிப்பு வரும்பொழுது என்ன நேரமாக இருந்தது? 6 மணி வேளை. ஆகவே நாம் இருக்கக்கூடிய இந்த 6 மணி வேளையில் கர்த்தர் வந்து எதை நோக்கி வருகிறார்? சமாரிய ஸ்திரீயை நோக்கி வருகிறார். அந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம்? ரெபேக்காளோட விஷயத்தில் என்னத்தை பார்த்தோம்? துறவை குறித்து பார்த்தோம். இந்த இடத்துல வந்து கிணற்றை குறித்து பார்க்க போகிறோம். இந்த இடத்துலையும் அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சம்பாஷித்த அந்த பெண்மணி சமாரிய ஸ்திரீ சம்பாஷித்த 6 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதில் 5 காரியங்களை குறித்து பார்த்தோம். இதில் வந்து 6 காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். வழக்கமாக சமாரியா ஸ்திரீ என்று மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கன்னி பெண்ணை குறித்து கொடுக்கும்போது பேரை கொடுத்துருக்கு, ரெபேக்காள்னு சொல்லி. சமாரியா ஸ்திரீன்னு ஏன் கொடுத்துருக்கு? சமாரியா பகுதியில் உள்ள ஒரு ஸ்திரீ. ஏன்னா இது வந்து கவுண்ட்லெஸ் வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், சப்போஸ் யாரோட பேரும் கொடுக்கல அப்படின்னு சொல்லனா இது அநேக பேருக்கு பொருந்தும் என்பது அர்த்தம். இப்போ லாசரு, ஐஸ்வர்யவான், லாசருடைய பேர் கொடுத்துருக்கு, ஆனால் ஐஸ்வர்யவானோட பேரை கொடுக்கல இல்லையா? அப்போ ஐஸ்வர்யவான் பேரை ஏன் கொடுக்கலன்னா இது வந்து கவுண்ட்லெஸ். இதற்கு பின்பாக அநேக பேருக்கு இது வந்து அப்ளை ஆகும். அந்த ஒரு நோக்கத்தினால தான் வந்து கொடுக்கப்படவில்லை, பெயர் கொடுக்கப்படவில்லை. அதே போல் இந்த இடத்துல வந்து சமாரியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் புதிய ஏற்பாட்டில் வந்து அநேக இடங்களிலே யூதா, சமாரியா, கலிலேயா இந்த 3 பகுதிகளை ஆதாரமாக வைத்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். சமாரியா வந்து எதை குறிக்கும்? சமாரியாவை பார்த்தீர்கள் என்றால் சமாரியாவில் வந்து ஒரு யூத ஜனங்கள் இருக்க மாட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய ஒரு கலப்பின சந்ததியை போல் இருப்பார்கள். அவர்களுடைய வழிபாடுகள் வித்தியாசமாக இருக்கும். அது ஒரு மலைப்பகுதி. அப்போது நீரூற்றிலே நம்ம யாரை பார்த்தோம்? ஊற்று தண்ணீராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த காரியத்தை குறித்து பார்த்தோம். நம்மளுடைய ஆவியானவரை குறித்து பார்த்தோம். அதே போல் இந்த இடத்துல கிணறு, இப்போ வந்து மலை, சமாரியா இருந்தது மலை. அப்போ நம்மளுடைய ஊற்றுக்கண் யார்? கண்மலையாகிற கிறிஸ்து இல்லையா? அப்போ வந்து சமாரியாவிலே அந்த மலைப்பகுதியிலே அந்த கண்மலையின் கிறிஸ்து, கண்மலையின் தண்ணீராக இருக்கக்கூடிய ஜீவ ஊற்றாகிய கிறிஸ்துவை வந்து காண்பிக்கும்படிக்கு கர்த்தர் அந்த இடத்துல வருகிறதை நாம் பார்க்கலாம். இதற்கு உள்ள வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 1 கொரிந்தியர் 10:4 இது வந்து இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது, வனாந்தர பாதையிலே அவர்கள் நடந்து வரும் பொழுது அவர்கள் எதை குடித்தார்கள்? எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை யாரு? கிறிஸ்துவே. அப்போ சமரியா இருக்கக்கூடிய கண்மலையிலே அந்த கண்மலை வந்து கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக அந்த இடத்திலே ஆண்டவருடைய சம்பாஷணைகளை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் சமரியா ஸ்திரீ வருகிறார்கள். அவர்கள் கிணற்று பக்கத்தில் வருகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த கிணற்றிலே ஆண்டவர் இப்போ ரெபேக்காளுடைய விஷயத்தையும் நீங்கள் வீட்டுக்கு சென்ற பின்பு ரெபேக்காளுடைய விஷயத்தையும் சமாரியா ஸ்திரீனுடைய வாழ்க்கையையும் நடந்த சம்பாஷணைகளையும் சற்று கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீர்கள் என்றால் முதலாவது ஆண்டவர் கேட்கக்கூடிய விஷயம், எப்படி அந்த இடத்துல ஊழியக்காரர் கேட்டாரோ, ஆபிரகாமுடைய ஊழியக்காரர் கேட்டாரோ, அதே போல இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? தாகத்துக்கு தான் சொல்லி கேட்கிறதை நாம் வசனம் 8 பார்க்கலாம். 4வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அதில் தாகத்துக்கு தா என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து ரெபேக்காள் சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீர் குடியும் என்று சொன்ன அந்த மகள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமாரியா ஸ்திரீ சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கலாம். யூதர்கள் வந்து சமாரியர்களோடு சம்பந்தம் கலவாதபடினாலே நீர் யூதனாய் இருக்க தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அப்போ உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். நம்மளும் இதே மாதிரி தான் ஒரு நாள் இருந்தோம் இல்லையா? ஆண்டவர் அறியாமல் இருக்கும் பொழுது நம்மளும் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டு எங்களுக்கு இது தேவையில்லை இல்லை, அநேக காரியங்கள் அப்படி தானே சொல்லிட்டு இருந்தோம். நம்மளும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டோடைய கிருபையினால் அந்த தாகத்தை நம்ம வந்து அந்த ஜீவ தண்ணீரை பெற்றவர்களாக நம்ம இந்த நாளே திருப்தி அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அதே போல் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் கேட்ட உடனே அந்த சமாரியா ஸ்திரீயுடைய முதல் பதில் என்னது? நீர் தாகத்துக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறது நம்ம சொல்றதை பார்க்குறோம். மிகவும் வந்து ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு பதில் இல்லையா? அதற்கு பின்பாக இரண்டாவதாக என்ன நடக்கிறது? ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், ஆண்டவருடைய தேவனுடைய ஈவை குறித்து அவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த மகளோ 11வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரை மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாக இருக்கிறது. உமக்கு எங்கிருந்து ஜீவ தண்ணீர் உண்டாகும்? அந்த அம்மா எவ்வளவு ஸ்ட்ராங்காக கேட்டிருக்காங்க பாருங்க இல்லையா? வேதத்தில் அநேகமாக ஆண்டவர் வந்து பொறுமையாக
அநேக மணித்துளிகள் பேசின ஒரு சகோதரி என்றால் சமாரிய ஸ்திரீயாக தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா வேதத்தில் நமக்கு ரெக்கார்டிக்கலாக கொடுக்கப்பட்டதை வைத்து நான் சொல்லுகிறேன். அநேக சம்பாஷணைகள் சமாரியா ஸ்திரீனோடு கூட நடந்திருப்பதை நான் பார்க்க முடியும். அப்போ இதில் சொல்லக்கூடிய காரியம் என்னது, கிணறு ஆழமாக இருக்கிறது, பின்ன எங்கேருந்து உமக்கு தண்ணீர் உண்டாகும். அநேகருக்கு கிணறை பற்றி நிறைய தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா. கிணறுங்கிறது ஊற்று மாதிரி இருக்காது, அது ஆழமாக இருக்கும். அதில் தண்ணீர் இறைக்கணும்னா பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, திலான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? திலாங்கிறது எப்படின்னா ஒரு பெரிய கம்பு இருக்கும், நல்ல ஒரு 20-40 அடிக்கு ஒரு கம்பு கட்டியிருப்பாங்க. அதுக்கு நடுவில் ஒரு போல் இருக்கும். ஒரு சைடில் கவுண்டர் வெயிட்னு சொல்லுவாங்க, நல்ல பெரிய பெரிய கல்லை வச்சு கட்டியிருப்பாங்க. மற்ற சைடில் சங்கிலி போட்டு கீழே ஒரு வாளி இருக்கும். அப்போ ஒருத்தர் வரக்கூடிய ஒரு பலசாலி தான் அதை பிடிச்சி இழுத்து தண்ணி கிணட்டுக்குள்ளே இறக்கி தண்ணீரை எடுத்த பிறகு தொட்டியில் கொண்டு ஊற்றுவாங்க. அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிணறு இருக்கிறது, பக்கத்தில் தொட்டியும் இருக்குது இல்லையா. தொட்டி இருக்குதா இல்லையா? கிணறு இருந்தால் பக்கத்தில் அதை எடுத்து ஊற்றக்கூடிய ஒரு தொட்டி இருக்கும். ஆனால் இந்த தொட்டி நமக்கு அந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஏன் தொட்டி இருக்குது என்று சொல்லுகிறேன் என்றால், அந்த இடத்துல கிணற்றுலேருந்து தண்ணீர் எடுக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க, தண்ணீரை வாருவாங்க அல்லது இறைப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்ட அது எதுக்காக அந்த ஸ்திரீ வருகிறார் என்று பார்த்தீங்கன்னா, 8வது வசனத்தில், அப்பொழுது சமாரியா நாட்டவளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ மொழ்றதுன்னா என்னது, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு தொட்டியிலிருந்து எடுக்கக்கூடியது தான் மொழ்றதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிணற்றிலிருந்து எடுக்கும் பொழுது இறைக்கிறது என்று சொல்வார்கள். அப்போ பக்கத்தில் தொட்டி இருந்திருக்கு, ஆனால் அந்த தொட்டியில் தண்ணி இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் அது நம்முடைய வியூகத்துக்கு அப்பாற்பட்டது, ஆனால் அது நமக்கு தேவையில்லை. ஸோ ஆனால் அந்த மகள் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அந்த ஸ்திரீ சொல்லக்கூடிய காரியம் என்ன இருக்குது, கிணறு ஆழமாக இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய கிணறு எப்படி இருக்குது, கிணறு ஆழமாக இருக்குது. அதுக்கு பிறகு மொண்டு கொள்வதற்கு பாத்திரம் இல்லைன்னு சொல்லக்கூடியதை பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த அம்மா பார்த்ததெல்லாம் என்னது, தண்ணீர், வெறும் தண்ணீர் தாகத்துக்குரிய தண்ணீரை மாத்திரம் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து வருகிறதை நாம் பார்க்குறோம். 3வதாக பாருங்கள், அந்த 3வதாக அவங்க சொல்கிற 2வதாக அவங்க காரியத்தில் அவங்க சொல்கிறாங்க, இந்த கிணற்றை கொடுத்த யார், யாக்கோபை காட்டிலும் நீர் பெரியவரோ. அடுத்த கேள்வி பாருங்கள், நீங்கள் பெரியவரோ. அப்போ அந்த இடத்துல யார், ரெபேக்காள், அவங்க மகன் யாக்கோபுடைய கிணறு இங்கே இருக்குது. யோசிச்சு பாருங்க, யோசேப்பு பேர பிள்ளைகளுக்கு கொடுத்தது. ஸோ அப்படிப்பட்ட காரியங்களை இந்த அம்மா வெறும் ஜீனியாலஜி படி பார்த்து என்ன சொல்கிறாங்க, அவங்க நீர் பெரியவரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேதவசனம் நமக்கு எப்படி சொல்லுது, அவர் எல்லாவற்றிலும் பெரியவர் இல்லையா. ஆனால் அந்த அம்மா கேட்குறது, நம்மளும் இந்த காலத்தில் ஏன் இதெல்லாம் எழுதி வச்சிருக்குன்னா, இது நம்ம ஒரு காலத்தில் எப்படி இருந்தோங்கிற காண்பிக்கிறதுக்காக, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்று காண்பிக்கும் வண்ணமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னிடத்திலிருந்து வரக்கூடிய ஜீவ ஊற்றை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் 14வது வசனத்திலே பார்க்கலாம். அப்பொழுது அந்த ஸ்திரீ சொல்லக்கூடிய 3வது காரியம் என்னவா இருக்கிறது, 15வது வசனத்தை வாசிப்போம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்போ அந்த அம்மாளுடைய கோரிக்கை என்னவா இருந்துச்சு, இந்த இடத்துக்கு திரும்பி வரக்கூடாது, எனக்கு எந்த பழுவும் இருக்கக்கூடாது, வேலை பழு இல்லாதபடிக்கு ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே எனக்கு கிடச்சிட்டா பெட்டராக இருக்கும். அல்லது எனக்கு ஒரு என்ன சொல்ல, ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் கையில் ஒரு சொல்லுவாங்க இல்லையா, பழைய காலங்களில் இதில் சொல்லியிருப்பாங்க, காப்பியங்களில் இருக்கும், தொல்காப்பியங்கள் இது மாதிரிலாம் மணிமேகலை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் அமுத சுரபின் ஒரு பாத்திரம் உண்டு இல்லையா, அது அட்சய பாத்திரம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு உண்மையில இருந்தாலும் தெரியாது, ஆனால் காப்பியமாக இருக்கிறனால அது புராணங்கள், கதைகள் தான். அதனால் இந்த அம்மாவு கூட அப்படி கூட ஒரு காரியம் இருக்குமோன்னு நினச்சிருந்துருக்கலாம் பாத்திரத்தை குறித்து பேசினதுனால. இது சற்று நம்ம இதுக்காக எடுத்துக்கிடுவோம், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட வேணாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன ஆகுது, அந்த தண்ணீரை குறித்து சொல்லும் பொழுது அந்த அம்மா கடைசியில் சொல்லக்கூடிய காரியம் அந்த 3வதாக சொல்லக்கூடிய காரியம் என்ன சொல்லுது, எனக்கு தாகம் உண்டாகவும் நான் மறுபடியும் இதை மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படிக்கு அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் சொல்லி அந்த அம்மா கொஞ்சம் தண்ணீரை கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆண்டவர் அடுத்த காரியத்தை கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய புருஷனை அழைத்து வருவதற்கு உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்று சொல்லி 16வது வசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அதுக்கு அந்த அம்மா கொடுக்கக்கூடிய ரிப்ளை என்னது, எனக்கு புருஷன் இல்லை. ஆமென்.
அந்த இடத்துல சொன்னதை பார்த்தீங்கன்னா அவங்க தங்களுடைய உண்மையை சொன்னார்கள். ஆண்டவர் அதை தான் சொல்லி மெச்சிக்கொண்டார். இப்போ வந்து உண்மைன்னு சொன்னாலும் அதில் உண்மையில் ஒரு பகுதி தான் இருக்குது இல்லையா? 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போ ஒருத்தர் இருக்காரு, அந்த காரியத்தை விட்டுட்டாங்க. ஆனால் 5 புருஷர் இல்லைன்னு சொன்னது. ஆனால் ஆண்டவரே சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளை அதை ஏற்றுக்கொள்ளுதான் ஆக வேண்டும். ஆகவே அந்த தன்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலையை குறித்து சொல்லும் பொழுது, அந்த குடும்பத்தை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறது ஆண்டவர் அதை வந்து மெச்சிக்கொள்ளுகிறார். அதற்கு பின்பாக நாம் பார்க்கும் பொழுது அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போயிட்டாங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது தங்களுடைய வழிபாட்டு முறைகளை குறித்து சொல்கிறாங்க. வழிபாட்டு முறைகள் எப்படி இருந்தது என்று சொல்லி அவங்களுக்கு மலைகளை குறித்து, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். இங்கே இருக்கிறது யார்? நம்ம ஜீவ கன்மலை பக்கத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க வந்து எங்கள் இடத்துல உள்ள பெரிய கண்மலை இப்படி இருக்கிறது, பெரிய மலை இப்படி இருக்கிறது, அதை எப்படி தொழுது கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுடைய தொழுகை எப்படி இருந்தது என்றால், அவங்க ஒரு கலப்பின தொழுகையாக இருந்துச்சு. எப்படி வந்து இஸ்ரவேலர்களுக்கு வந்து அவங்க நியாயப்பிரமாணத்தில் சில பகுதிகளை வைத்துக் கொள்வார்கள், ஆனால் தேவன் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவங்களுடைய வழிபாட்டிற்கும் யூத வழிபாடுகளுக்கும் அநேக வித்தியாசங்கள் இருந்தது. அதைத்தான் இந்த ஸ்திரீ சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்திரீ வந்து அதை வித்தியாசப்படுத்தி சொல்லவில்லை, ஆனாலும் அவர்களுடைய தொழக்கூடிய காரியங்களை வந்து அதில் அவர்கள் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தது வந்து 6வது காரியம் பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் மேசியாவை குறித்து பேசுகிறார். அதுதான் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் இல்லையா? அவங்க என்ன காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் கடைசியில் வந்து என்ன சொல்கிறாங்க? 25வது வசனம் வாசிங்கள். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு எப்படி வந்து மார்த்தாள் மரியாள் நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்ட மார்த்தாள் மரியாளுக்கு இருந்த அந்த ஒரு விசேஷித்த ஞானம் அந்த மகளுக்குள்ளே இருந்தது, அந்த ஒரு தாகம் இருந்ததை நாம் கண்டுகொள்ள முடியும். அவர்கள் மேசியாவை குறித்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அதற்கு பின்பாக அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, அதுக்கு பின்பாக அந்த சூழ்நிலையில் என்ன நடக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் வந்து தன்னுடைய கிராமத்திற்கு சென்று ஊர் மக்களிடத்தில் நடந்த சங்கதிகளை சொல்லுகிறார்கள். அதன் மூலமாக என்ன நடக்கிறது என்று பார்ப்பீர்கள் என்றால், அதிலிருந்து ஜனங்கள் இந்த ஸ்திரீ நிமித்தமாக அநேகர் வந்து விசுவாசிகளானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரம் 41வது வசனம். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். ஆமென். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தான் ரட்சகர் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் அந்த ஸ்திரீயின் மூலமாக, அந்த ஸ்திரீயினுடைய பல கேள்விகள் அவள் கேட்டிருந்தாலும் கடைசியில் வந்து மேசியாவை குறித்த காரியங்களை அவள் அறிந்து கொண்டது நிமித்தமாக அதை தான் மாத்திரம் வைத்துக்கொள்ளாதபடிக்கு அந்த தாகத்தை மற்றவர்களிடத்தில் காண்பிக்கும் பொழுது, இந்த தாகத்தோடு சென்று ஊர் மக்களுக்கு அந்த சுவிசேஷத்தை, அந்த காரியத்தை மேசியாவை குறித்து சொன்ன உடனே அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ரட்சிப்பின் ஜெயத்தம் கம்பீரத்தை நாம் பார்க்க முடிகிறது இல்லையா? அந்த இடத்துல வந்து ரெபேக்காள் எப்படி ஒரு புருஷனை அறியாத பெண் மணவாட்டியை மாறினாலோ, அதே போல முற்றிலுமாய் புறக்கணிக்கப்பட்ட, ஏன்னா 5 திருமணமாகி 6வது ஒருத்தர் இருக்கிறாரு. அப்படி இருந்தால் சமுதாயம் எப்படி வைத்திருக்கும் அந்த மகளை இல்லையா? எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அந்த மகளுடைய காரியங்கள் இருந்திருக்கும். ஆனால் அப்படி அந்த மகளுக்கும் ஆண்டவர் வந்து அந்த ஆத்மாவையும் நேசித்து, சமரியா ஸ்திரீக்கு நான் தான் கண்மலை ஆகிய கிறிஸ்து, நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, என்னிடத்துல வந்து பெற்றுக்கொள்ளுங்கள், ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த மகளுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தின பொழுது அந்த மகள் வந்து ஒரு ஊழியக்காரியாய் மாறுவதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல் இந்த நாளிலும் நாமளும் பலவிதமாக பல சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவர் அறியாத ஒரு பின்புலத்திலிருந்து வந்திருப்போம். ஆனால் அதே போல் இன்றைக்கும் நம்மளை சுற்றிலும் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆண்டவர் அறியாதபடிக்கு இப்படி பலவித தங்களுக்குள்ளே சில காரியங்களை சொல்லிக்கொண்டு தங்களை சாவதப்படுத்தி கொண்டு தங்களை சமாதானப்படுத்தி கொண்டு ஒரு மெய்யான காரியங்களுக்கு புறமான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது, நாமும் அந்த ஒரு நோக்கத்தோடு ஒரு வேகத்தோடு செல்லும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவருக்காக அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாய் நாம் மாற முடியும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அதைத்தான் ஆண்டவராகிய நாம் இந்த நாளில் பார்க்கும் பொழுது நம்முடைய தண்ணீர், நம்முடைய கிணறு எப்படி இருக்கிறது என்பதை நாம் நிதானித்து பார்க்க போகிறோம். இந்த நாளில் நம்முடைய கிணறு நீர் ஊற்றாக இருக்கிறதா? சென்னையில் கூட எங்களுக்கு ஒரு வீடு உண்டு. அந்த வீட்டில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல வந்து போகும்போது சில நேரத்தில் பார்க்கும்போது தண்ணி இருந்ததுன்னா, ரொம்ப ஆழத்தில் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணி வந்து இவ்வளோ ஆழத்தில் இருக்குது இவ்வளோ அப்படின்னு சொல்லி கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே இது மழை வரும்பொழுது
நல்ல தண்ணி மேலே வரும்போது பார்க்கும்போது அப்பா நல்ல சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா போரில் அடுத்த தண்ணி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அல்லது அந்த தண்ணி எடுத்து குடிக்கணும் கூட ஆசை வரும். அந்த அளவுக்கு ஒரு கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து நன்றாக சுரக்கும் பொழுது அது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு மன மகிழ்ச்சியும் ஒரு திருப்தியும் உண்டாக்கும். இந்த நாளிலே நம்மளுடைய கிணறு எப்படி இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். நம்மளை நாம் சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். கிணறாகிய இருதயம், கிணறுன உடனே வேற ஒன்று நினச்சிடாதீங்க. நம்மளை கிணறாகிய இருதயம் வந்து எப்படி இருக்குது? தண்ணீர் சுரக்கிறோமா? அந்த இருதயத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர் எப்படி இருக்கிறது? கசப்பான நீராக இருக்கிறதா, அல்லது அசுத்தமாக இருக்கிறதா, அல்லது கழிவு சேர்ந்ததாக இருக்கிறதா, அல்லது தூர்வாரப்படாமல் இருக்கிறதா, அல்லது நீர்க்கண்கள் வந்து ஊற்றுக்கண்கள் அடைக்கப்பட்டதாக இருக்கிறதா? இப்போ வந்து கிணறுகள்லாம் அநேக கிணறுகள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? பல கிணறுகள் வந்து அதனுடைய தன்மை வந்து தண்ணீரோட தன்மை வந்து வித்தியாசமாக இருக்கும். சில நேரத்தில் வந்து மரம் வந்து கிளை விட்டுட்டு வச்சுங்களேன், கசப்பான நீரை சில நேரத்தில் கொடுத்துரும். சில நேரத்தில் வந்து அந்த மண்ணினுடைய சுற்றி இருக்கக்கூடிய மண்ணின் தன்மை மாறி இருந்தால் அப்பவும் அந்த கிணற்றினுடைய தண்ணீருடைய காரியங்கள் மாறி போகும். சரியாக தூர்வாரில் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேஸ்லாம் இருக்கும். அந்த கேஸ் வந்து அநேகருக்கு வந்து சில மரணங்கள் கூட சம்பவிக்கும். ஆனால் இந்த நாளிலே நம்மளுடைய கிணறு எப்படி இருக்கிறது? கிணற்றிலே நீர் இருக்கிறதா? அந்த நீர் ஜீவ தண்ணீராக இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். நானும் நீங்களும் பார்க்க வேண்டிய இந்த சுய பரிசோதனை செய்யக்கூடிய 6ஆம் மணி வேளையில் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய இருதயமாகிய கிணறு எப்படி இருக்குன்னு நம்மளே நாம் நிதானித்து பார்ப்போம். ஏனென்றால் பேதுரு ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். கடந்த வாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது பிலேயாமுடைய காரியத்தை பார்த்தோம். பிலேயாமுடைய காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் மூலமாக வஞ்சிக்கப்பட்ட ஜனங்களை குறித்து சொல்லக்கூடும் பொழுது 2 பேதுரு 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் பேதுரு அவர்கள் வந்து தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். 2 பேதுரு 2:17. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும். அப்போ முடிவு என்ன சொல்லப்பட்டிருக்குது? தண்ணீரற்ற கிணறுகளுடைய முடிவு என்ன இருக்கு? என்றென்றைக்கும் காரிருளை இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் நம்மளுடைய கிணற்றில் வந்து தண்ணீர் இருக்கிறதா? அந்த தண்ணீர் எந்த தன்மையோடு இருக்கிறது? ஏன்னா வந்து ஒரு கிணற்றில் தண்ணீர் துறக்கணும்னா துறவில் வந்து அது இயற்கையாகவே ஆண்டவர் வந்து அந்த துறவில் தண்ணீரை ஊறச் செய்கிறவர். ஆனால் கிணற்றிலே வந்து எப்போ தண்ணீர் சுரக்கும்? கிணற்றில் எப்போங்க தண்ணீர் சுரக்கும்? அதுவாக தானாக சுரந்துடாது. எப்போ சுரக்கும்? மழை பெய்யும் போது சுரக்கும் இல்லையா? நல்ல மழை பெஞ்சால் அந்த மழை வந்து தண்ணீர் மண் வழியாக ஊடுருவி சென்று பாறை வழியாக இருக்கக்கூடிய இடுக்குகள் வழியாக, அதுதான் ஊற்றுக்கண்கள்னு சொல்கிறது. கிணற்றினுடைய ஊற்றுக்கண்கள். அந்த ஊற்றுக்கண்கள் வந்து நன்றாக இருந்தால்தான் அந்த தண்ணீர் கிடைக்கும். அதை காட்டிலும் மேலாக அந்த ஊற்று வழியாக தண்ணீர் போகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு மழை வேண்டும் இல்லையா? அப்போ வந்து அநேக நேரங்களில் நம்ம வந்து சில நேரங்களில் ரொம்ப கடந்த சில மாதங்களில் பார்க்கும்போது பெங்களூர்லலாம் ரொம்ப தண்ணீர் பஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் போன வாரம் நல்ல மழையை கர்த்தர் கொடுத்தார் இல்லையா? ஏன்னா மழை இல்லைன்னா என்னாச்சு? நீரன்றி அமையாது உலகு இல்லையா? அப்போ ஒரு மழை இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு ஆத்மா வாடி போயிடும். ஐயோ, நம்ம அடுத்த நிமிஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? ஒரு நிர்கதியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். ஆனால் நல்ல மழை பெய்யும் பொழுது அந்த மழை வந்து மண் வழியாக போய் நீர்க்கண்கள் வழியாக போய் ஊற்றுக்கண்கள் வழியாக போய் நல்ல தண்ணீரை கொடுத்து சுரக்கும் பொழுது நமக்கு அது ஆசீர்வாதமான நல்ல ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய கிணறு இந்த நாளில் வந்து ஒரு வற்றாத ஜீவ நதியாக இருக்கும்படிக்கு, தண்ணீர் சுரந்து வரும்படிக்கு கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாளில் அவர் நமக்கு ஒரு நீரூற்றை உண்டு பண்ணுவார். நம்முடைய கிணற்றிலே நல்ல தண்ணீர் சுரக்க செய்வார் என்பதை விசுவாசித்து இந்த பாடலை வந்து நாம் பாடலாம். இது எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். மறுபடி நம்ம இந்த நாளில் நம்முடைய இருதயத்தில் நாம் கையை வைத்துக்கொண்டு ஆண்டவர் நோக்கி கேட்போம். ஆண்டவர் வந்து நிச்சயமாகவே தாகமுள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றக்கூடிய தேவன் இல்லையா? ஆகவே நாம் இந்த நாளிலே நாம் நிதானித்து பார்த்து, ஆண்டவர் இந்த நாளில் என்னுடைய கிணறு எப்படி இருக்குது? என்னுடைய கிணற்றினுடைய தண்ணீர் எப்படி இருக்கிறது? உமக்கு பிரியமாக இருக்குதா, அல்லது உம்மை வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா, அதிலிருந்து வரக்கூடியது ஒரு பாய்சனை போல இருக்கிறான்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்போம். ஆண்டவர் இந்த நாளில் நம்மளுடைய கிணற்றிலே நீரூற்றை தருவதற்கு, தண்ணீரை பெருகச் செய்வதற்கு, அவர் மழையை பொழிய செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். நமக்கு தெரிந்த பாடல் தான். நாம் இருதயத்தில் கையை வைத்து நாம் ஆண்டவரை நோக்கி ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தோடு ஆண்டவர் என்னுடைய கிணற்றை நிரப்பும் என்று சொல்லி நாம் பாடுவோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன்.
மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நிச்சயமாகவே நாம் தாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளில் கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒரு பின்மாரியை பொழியச் செய்வார். பொழியச் செய்து நம்முடைய கிணறுகள், இருதயமாகிய கிணற்றிலிருந்து வரக்கூடிய ஊற்றுகள், சுரக்கக்கூடிய காரியங்கள், அது ஒரு ஜீவ தண்ணீர் ஊற்றாய் மாறும். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை இந்த ஒரு நாளில் ஆசீர்வாதத்தோடு தான் அனுப்ப விரும்புகிறார் என்பதை நான் நிச்சயமாக அறிய முடியும். ஆகவே நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா கடைசியாக நாம் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நாம் செல்லுவோம். உன்னத பாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். உன்னத பாட்டு 4:12. உன்னத பாட்டு 4:12. இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தத்தை போல நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உன்னத பாட்டு 4:12. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். நாம் இந்த நாளில் பார்த்த 2 விஷயங்கள் என்னது? துறவு, இரண்டாவது கிணறு. இரண்டு பெண்மணிகளை குறித்து பார்த்தோம். ஒருவர் மணவாட்டியாகவும் மற்றொருவர் ஊழியக்காரியாகவும் மாறினதை நாம் பார்த்தோம். இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்டிருக்கிறோம். அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என் சகோதரரே, என் சகோதரியே, என் சகோதரரே, என் மணவாளியே, என் ஊழியக்காரரே, நீங்கள் அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் நம்மளை முத்திரித்திருக்கும் பொழுது நம்மிடத்திலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்பட்டு சென்று இந்த நாளிலும் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். கடைசியில் வெளிப்படுத்தல் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 22 கடைசி அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அதில் சொல்லக்கூடிய நம்ம மணவாடியாய் மாறி இருக்கிறோம், ஊழியக்காரராய் மாறி இருக்கிறோம், ஊழியக்காரராய் மாறி இருக்கும் பொழுது கடைசியில் ஆண்டவர் சொல்லக்கூடிய என்ன சொல்கிறது, வெளிப்படுத்தல் விசேஷத்தை குறித்து சொல்லும் பொழுது அநேக காரியங்களை சொல்லியிருந்தாலும் கர்த்தருடைய இருதயத்தின் இயக்கம் என்னவாய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். நாம் இலவசமாய் பெற்றுக்கொண்ட ஜீவ தண்ணீர் மற்றவர்களுக்கும் கிடைக்கும்படிக்கு கேட்கிறவர்களுக்கு நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். இது 6ஆம் மணி வேளையாக இருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தருக்கென்று நாம் தாகமாய் இருக்கிறவர்களாகவும் தாகமுடையவர்களாகவும், 2ல் 1 கிடையாது, 2மே இருக்கிறவர்களாக நாம் இருப்போம். இது 6வது மணி வேளை. கர்த்தருக்கென்று நாம் எடுக்க வேண்டிய பிரயாசங்கள், கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய காரியங்களில் இன்னும் துரிதமாய் செயல்பட கர்த்தர் தாம் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஊற்றுக்கண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் கர்த்தர் என்றென்றும் நம்மளை நிறைத்து காத்து வழி நடத்துவாராக. கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.